நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை எந்த கடவுளும் காப்பாற்றினதில்லை. நானே தான் எல்லாம் பண்ணிக்கிறேன். இன்று வரை என் கஷ்டம் தீரவில்லை, என் கவலைகளும் தீரவில்லை. நீ ஒரு படிக்குள்ளே நான் மேலே ஏறலை, அப்படியே தான் இருக்கேன் என்று நிறைய பேர் புலம்பிகிட்ருக்கீங்க. நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கேளுங்க. கடவுளை கும்பிட்டாலும் சரி, கும்பிடாட்டையும் சரி, இந்த ஒரு தடவை தைப்பூசத்தன்று உங்களுக்கு வீட்டில் முருகன் படம் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அவரை நினச்சி முருகா அப்படின்னு ஏதோ ஒரு முருகனை, எந்த கோயில் இருக்கிற முருகனாலும் சரி, வேண்டி வீட்டில் 2 நெய் தீபம் போட்டு செவ்வரளிப்பூ தெரியும் உங்களுக்கு, அரளி, அது கொஞ்சம் வாங்கி ஒரு தட்டில் வச்சு அவரை நினச்சி, இந்த தைப்பூசத்திலிருந்து என் வாழ்க்கை சிறக்கணும், எனக்கு நம்பிக்கை வரணும், என் கஷ்டங்கள் விலகணும், கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டுக்கு வெளிச்சம் வரணும் அப்படின்னு நீங்கள் கும்பிட்டுட்டு உங்கள் வேலைகளை எப்பவும் செய்கிற மாதிரி செய்யுங்க. தினமும் நீங்கள் எவ்வளவோ வேலை செய்கிறீங்க, ஒரு தடவை முருகான்னு கூப்பிடுங்க. ஒரு தடவை முருகான்னு கூப்பிட்டாலே போதும், கண்டிப்பாக அந்த சொல் அவருக்கு கேட்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள் விலகிறத உங்கள் கண் முன்னால் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் யாருடனாவது நம்பிக்கையுடன் வாழ்ந்து தான் ஆகணும். இத்தனை நாள் யாரை நம்பினீங்களோ தெரியாது. இந்த ஒரே ஒரு தடவை உங்களுக்காக முருகனை நீங்கள் வணங்குங்க. உங்கள் வாழ்க்கை சிறக்க நீங்கள் செய்யுங்க. நடப்பதை எனக்கு சொல்லுங்கள், பார்க்கலாம்.